ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்து ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னேன்ல, அங்க போனா பிபி, சுகர் எல்லாம் நார்மலா இருக்குதாம். வந்து பிளட் லெவல் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. டீ குடிக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அவங்க சொல்லும்போது ஊன்னு கேட்டுக்கிட்டு வெளியில வந்துட்டேன். வந்தோனே எங்க வீட்டுக்காரர்ல கடையில போய் கொஞ்சம் பொருள் வாங்குனாரா, அப்படியே எனக்கு ஒரு பாக்கெட் பால் வாங்க ஒரு மாதிரியா இருக்கு. வீட்டுக்கு போனதும் டீ போட்டு குடிக்கணும்னோனே, இவரு இப்படி மேலேயும் கீழயும் பார்த்தாரு. அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லையா. எனக்கு தேவை டீ குடிக்கணும். பால் வாங்கி குடுத்தாலே குடுத்த அப்படின்னு வாங்கிட்டு தானே வந்தேன். வந்து வீட்ல என் பொண்ணுகிட்ட குடுத்து, "டீ போடுமான்னா." "ஒரு நாளைக்கு எத்தன டீ தாம்மா குடிப்ப? இப்படி டீ பைத்தியமாயிட்ட, மாறவே மாட்டியா?" அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திட்டுறாங்க. யார் திட்டினாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, என்னோட குறிக்கோள் டீ குடிச்சே ஆகணும். அது மட்டும் தான். இந்த குடிக்கிறவங்களையும், டீ குடிக்கிறவங்களையும் மாத்தவே முடியாது அவ்வளோ சீக்கிரத்துலன்றது கரெக்ட்டு தான். என்னாலலாம் ஒரு நாள் டீ இல்லாத வாழ்க்கைய நெனச்சு பார்க்கவே முடியலப்பா. பைத்தியம் ஆயிடுவோம் போல. என்ன மாரி எத்தன பேர் டீ பைத்தியம் இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன் கமெண்ட்ல. டீ இல்லாம இருக்கிறத நெனச்சு கூட பார்க்க முடியல. அப்புறம் எப்படி மறக்கறது? அப்புறம் வந்தோனே "உனக்கு மட்டும் தேவைன்னு பால் வாங்கிட்டு வந்துட்டல்ல, எங்களுக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலையான்னு?" பாப்பா திட்டுனாங்க. அப்பதான் ஞாபகம் வந்தது, "ஐயோ! பசங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையே" அப்படின்னு. சரி வீட்ல இருக்கிறத வச்சு நான் ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வீட்ல வந்து நாட்டுக்கோழி முட்டை இருந்தது. அத வேக வச்சு எடுத்துட்டு உருளைக்கிழங்கு அது எல்லாம். மாவு வந்து காலையில சப்பாத்திக்கு பெசஞ்ச மாவு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில இருந்தது. அத எடுத்துக்கிட்டேன். அப்படியே அந்த வேக வச்ச உருளைக்கிழங்க உடைச்சு விட்டு, அதில வெங்காயம், பூண்டு, பெருஞ்சீரகம், சிக்கன் மசாலா, தனி மிளகாத்தூளு, பெருங்காயத்தூளு, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கலந்து அப்படியே பச்சையாவே எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் வதக்கலாம் இல்ல. எடுத்து வச்சு அதுக்கு மேல முட்டைய வச்சு அப்படியே மடிச்சேன். அதாவது நான் ஒரு ஷேப்ல மடிச்சா, அது ஒரு ஷேப்ல வருது. ஆக மொத்தம் எப்படியாவது ஷேப் இருந்தா போதும். சாப்பிட டேஸ்ட்டா இருக்கான்னு பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க. பப்ஸ் மாரி சூப்பரா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே பாய்.